திஸ் இஸ் ஷின்டு. இந்த வீடியோவில் மிஸ் நைட் அண்ட் டே சீரிஸோட ஃபைனல் எபிசோட் பார்க்கலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் மின்ஜையோடைய அம்மா மின்ஜய் கிட்ட நீங்கள் என்ன பண்ணுற, இவ்வளோ நேரம் இங்கே இம்சோல் தானே இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் மின்ஜய் அழுதுகிட்டே அவளுடைய அம்மா கிட்ட வந்து, அம்மா உங்களுக்கே தெரியும் இம்சோல் ஆண்டி இறந்துட்டாங்க, அவங்க திரும்ப இதுக்கப்புறம் வரப்போகிறது இல்லை, அவங்கள நீங்கள் விட்டுடுங்க, அவங்க நிம்மதியாக ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்கிறா. அதை கேட்டதும் மின்ஜையோடைய அம்மா அழுதுகிட்டே உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டு மின்ஜைவை ஹக் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஷொல்கியை காமிக்கிறாங்க. கோர்ட்டில் ஷொல்கிக்கு 3 இயர்ஸ் ஜெயில் தண்டனை தராங்க. அதே நேரத்தில் இம்சோல் அவங்க என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லி எழுதுறாங்க. அதில் அவளுடைய பேரண்ட்ஸ் கூட அவள் என்ஜாய் பண்ணணுன்னு இருக்கு, அதே நேரத்தில் கேட்டை பத்திரமா பார்த்துக்கணுன்னு இருக்கு. இது எல்லாமே அவள் எழுதிட்டே அங்கேயே படுத்து தூங்கிடுறா. நெக்ஸ்ட் டே காலையில் அவள் இம்சோலாக மாறினதும் மின்ஜையோடைய அம்மா வந்து மின்ஜைவை ஸ்பீடாக வெளியே இழுத்துட்டு போயிட்டா, வா நம்ம ஷாமன் கிட்ட போகலான்னு சொல்கிறாங்க. மின்ஜை அவங்க கிட்ட, அம்மா நிறுத்துங்க, நான் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன், எதுவுமே ஒர்க் ஆகலை, என்னால் மாற முடியல. மின்ஜையோடைய அம்மா நீ இதே மாதிரி இருந்தா அப்போ என்னதான் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. மின்ஜை என்ன பண்ணுறது, உங்களை விட எனக்கு வயசாயிடுச்சு, உங்களுக்கு முன்னாடியே நான் இறந்துடுவேன்னு சொல்கிறா. மின்ஜையோடைய அம்மா இந்த மாதிரிலாம் நீ ஏன் பேசுகிறேன்னு சொல்லிட்டு உன்னுடைய முகத்தில் சுருக்கம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் மின்ஜையோடைய அப்பா ஒரு க்ரீம் எடுத்துகிட்டு வந்து இம்சோல் கிட்ட கொடுக்குறாரு. மின்ஜையோடைய அம்மா காயங்க்கு கால் பண்ணி மின்ஜையை வெளியே கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. அதனால காயங் மின்ஜேவை ஒரு பார்லருக்கு கூட்டிகிட்டு வரா. அங்கே இருக்கவங்க அதை அவளுடைய அம்மா நினச்சிக்கிறாங்க. 2 பேரும் ஃபுல்லாக மேக்கப் பண்ணி அழகழகாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க. 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருக்கும்போது மின்ஜேக்கு இதுக்கு முன்னாடி அவள் அங்கே ஜெயம் கூட வந்ததை ஞாபகப்படுத்திட்டு காயங் கிட்ட, நான் இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கேன், என்னுடைய வேலை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன், ஆனால் இப்போ நான் அதை பண்ணணும்னு விரும்பலை, நான் வேற ஒரு விஷயம் பண்ண போகிறேன்னு சொல்கிறா. காயங் என்னதுன்னு கேட்குறா. நெக்ஸ்ட் சீனில் மின்ஜய் படிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஏன்னா அவள் படிக்கணும்னு சொல்லி முடிவெடுத்திருக்கா. நெக்ஸ்ட் சீனில் ஜெயம் மின்ஜையோடைய வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கான். அப்போ மின்ஜையோடைய பேரண்ட்ஸ் பார்த்து இவன் இங்கே என்ன பண்ணுறான்னு யோசிக்கிறாங்க. மின்ஜையோடைய அப்பா ஜெயங்க்கு ஃபுட் எடுத்துகிட்டு வந்து தராரு. ஜெயங் அந்த ஃபுட்டை வாங்கிட்டு அவர்கிட்ட, நான் சியோலுக்கு போக போகிறேன், லாஸ்ட் உங்களை வந்து பார்க்கலான்னு நினச்சேன்னு சொல்கிறான். அப்போது மின்ஜையோடைய அப்பாவுக்கு மின்ஜை மெசேஜ் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. அதில் நான் பக்கத்தில் தான் இருக்கேன், நான் வந்துடுவேன்னு இருக்கு. அதை கேட்டதும் அவர் ஜெயங்க போக விடாமல் அங்கேயே வெயிட் பண்ண வைக்கிறாரு. ஜெயம் எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்கிறான். ஆனால் மின்ஜையோடைய அப்பா அவனை விடாமல் இங்கேயே இரு சொல்லி அவன்கிட்ட பேசிகிட்டே இருக்காரு. ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே ஜெயம் அங்கேருந்து போயிடுறான். மின்ஜய் வந்ததும் மின்ஜையோடைய அம்மா நீ ஏன் இவ்வளோ லேட்டாக வந்தேன்னு சொல்லி அவன் மேலே டென்ஷன் காமிச்சிட்டு ஸ்பீடாக உள்ளே போகிறாங்க. மின்ஜய் ஸ்பீடாக அவளுடைய ரூம்குள்ளே வந்துட்டு, நான் படிக்கணும், என்னுடைய கான்சன்ட்ரேஷன் அதில் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்கிறா. அப்போது பாஸ்ட்டில் அவள் ஜெயங்க அங்கே இருக்கிறத பார்த்து மறைஞ்சிருந்து அவன் போனதுக்கப்புறம் அவள் வீட்டுக்கு வர மாதிரி காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பியக்தங்க காமிக்கிறாங்க. அவர் ஒரு கப்பல் ரிங்கை பார்த்துட்ருக்காரு. ஜெயோங் வந்து பார்த்ததும் இந்த கப்பல் ரிங் யாருக்குன்னு கேட்குறான். பியக்தோங் எனக்கு கப்பல் ரிங் வேணும், ஆனால் இந்த கப்பல் ரிங்கை யாரும் ரொம்ப கம்மியான விலைக்கு தராங்க, நான் வாங்க போகிறேன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் சீனில் அவர் கப்பல் ரிங்கை வாங்க ஒருத்தர்கிட்ட போகிறாரு. அது யாருன்னா ஃபர்ஸ்ட் எபிசோடில் மின்ஜேவை ஏமாத்தின சேம் ஆளு தான். பியக்தோங் என்ன இது உண்மையான ரிங் தானே, நீ ஃப்ராட் பண்ணலன்னு சொல்கிறாரு. அதுக்கு அவன், இல்லை இது உண்மையான ரிங் தான், நான் என்னுடைய லவ்வருக்காக வாங்கினேன், ஆனால் எங்களுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு, அதனால தான் இதை சேல் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் ஜெயம் அங்கே வந்து எனக்கு தெரியும் நீயா தான் இருப்பேன்னு தெரியும்னு சொல்கிறான். அவனை பார்த்ததும் ஸ்பீடாக அந்த ஸ்கேமர் அங்கேருந்து ஓடுறான். ஆனால் ஜெயம் அந்த ஃப்ராடை பிடிச்சிட்டு, நீ இந்த மாதிரிலாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்னு சொல்கிறாரு. ஆனால் அவன் திரும்பவும் அங்கேருந்து ஓட ட்ரை பண்ணுறான். ஜெயம் போலீஸ்க்கு கால் பண்ணி அவனை பிடிச்சி கொடுத்துட்றாரு. 2 பேரும் காரில் வந்துட்டுருக்காங்க. அப்போ ஜெயம் பியக்தோங் கிட்ட, யாரையுமே இவ்வளோ சீக்கிரம் நம்பாதீங்க, எல்லாருமே நம்மளை ஒரு டைம் ஏமாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் கார்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். அதை பார்த்ததும் பியக்தோங்க்கு ரொம்ப சந்தோஷமாகி ஜெயோங் கிட்ட, தேங்க்யூ நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்கிறா. அதை கேட்டதும் ஜெயோங் இது என்னுடைய ஃபேர்வெல் கிஃப்ட்டு நினச்சிக்கோங்கன்னு சொல்கிறான். பியக்தோங் நீ என்னை விட்டுட்டு எங்கே தான் போக போகிறேன்னு கேட்குறாரு. அதே நேரத்தில் காயங்கும் மின்ஜேவும் என்ஜாய் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ மின்ஜய் காயங் கிட்ட, எல்லாரும் சொல்லுவாங்க யங் பீப்புளால் தான் என்ஜாய் பண்ண முடியும்னு, ஆனால் அந்த மாதிரிலாம் கிடையாது, என்னை பாரு, நான் எதையும் யோசிக்க போகிறதில்ல, எனக்கு பிடிச்சதை பண்ணி நான் என்ஜாய் பண்ண போகிறேன்னு சொல்கிறா. அன்றைக்கு நைட் மின்ஜய் தூங்கிட்டு இருக்கா. அப்போது இம்சோல் அங்கே வராங்க. மின்ஜய் இம்சோலை பார்த்ததும் ரொம்ப எமோஷனல் ஆகிடுறா. அப்போ இம்சோல் மின்ஜய் கிட்ட, இதுக்கப்புறம் நான் உன்னை விட்டு போக போகிறேன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் மின்ஜி, நீங்கள் எனக்கு ஒரு கிஃப்டாக இருந்தீங்க, நீங்கள் போனதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியலன்னு சொல்கிறா. அதுக்கு இம்சோல், உனக்கு என்ன தோணுதோ, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது எல்லாமே நீ பண்ணுன்னு சொல்லிட்டு பொறுமையாக அங்கேருந்து போயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே காலையில் ஆகுது. ஆனால் மின்ஜே இம்சோலாக மாறாமல் அவள் மின்ஜேவாகவே இருக்கா. அதே நாளில்
ஷின்ன கோர்ட்ல வச்சிருக்காங்க. எல்லாரும் மின்ஜேக்காக வெயிட் பண்றாங்க. ஏன்னா மின்ஜே தான் விட்னஸ். அப்போ மின்ஜே ஸ்பீடா வந்து எல்லாமே சொல்றா. சொல்லிட்டு காயங் கிட்ட வந்து ஜேயோங்க தேடுறா. அத பார்த்ததும் காயங், ஜேயோங் இங்க இல்ல. அவன் சியோல் போக போறான்னு சொல்றாங்க. அதே நேரத்துல ஷின்க்கு டெத் பெனால்டி குடுக்குறாங்க. அத பார்த்ததும் ஷின் கத்துறாங்க. அப்ப மின்ஜேவோடைய அம்மா வந்து, "என்ன உனக்கு தூக்கு தண்டனை குடுத்தா கூட அது கம்மி தான்னு" சொல்லி கத்துறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஜேஎம்‌க காமிக்கிறாங்க. அவன் அங்க இருக்க வொர்க்கர்ஸ் கிட்ட எல்லார்கிட்டயும் பாய் சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பும்போது, அவனுக்கு முன்னாடி இம்சோல் சைக்கிள்ல போற மாதிரி இமேஜின் பண்றான். ஆனா அங்க இம்சோன்னு இல்லாம மின்ஜே அவனுக்கே தெரியாம அவன பார்த்துட்டு இருக்கா. அன்னைக்கு நைட் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ காயங்கோடைய அப்பா மின்ஜே கிட்ட, "நீ உன்னுடைய வேலைய விட்டுட்ட. இதுக்கப்புறம் நீ என்னதான் பண்ண போறன்னு?" கேட்குறாரு. அத கேட்டதும் மின்ஜே, "நான் சிவில் சர்வன்ட் எக்ஸாம் எழுத போறேன். நான் அததான் பண்ண போறேன்னு" சொல்றா. மின்ஜேயோடைய அம்மா, "நீ ஏன் திரும்பவும் அதுவே ட்ரை பண்றேன்னு?" கேட்குறாங்க. மின்ஜே, "நான் எத்தன தடவ ஃபெயில் ஆனாலும் பரவால்ல. என்னுடைய மனசு சொல்றத நான் பண்ண போறேன்னு" சொல்றா. இது எல்லாமே ஜெயோங் வெளிய இருந்து கேட்டுட்டு, பொறுமையா அவனுடைய கார் எடுத்துட்டு அங்கருந்து போயிடுறான். கொஞ்ச நேரத்துல ட்ரிங்க்ஸ் எடுக்க மின்ஜே வெளிய வரும்போது, அங்க கேக்டஸ் இருக்கிறத பார்க்குறா. அவ அந்த கேக்டஸ எடுத்துட்டு அங்க ஜியோங் இருக்கானான்னு பார்த்துட்டு, பொறுமையா அவ வீட்டுக்குள்ள போயிடுறா. நெக்ஸ்ட் சீன்ல ஆஃபீஸ காமிக்கிறாங்க. அங்க நெறைய புது வொர்க்கர்ஸ் வந்திருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அங்க இருக்க ஒருத்தவங்க மல்தாய் கிட்ட, "என்ன இம்சோல் ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. இப்போ இம்சோல் எங்க இருக்காங்கன்னு?" சொல்லி இம்சோல பத்தி கேட்குறாங்க. அதே நேரத்துல கவுனுடைய வொர்க் முடிஞ்சதால அவன் ஐடல் அண்ட் ஆக்டரா மாறி ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல பியக்தங் இவங்க எங்க காமிக்கிறாங்க. அப்ப பியக்தங் காயங் கிட்ட மின்ஜே எப்படி இருக்கான்னு கேட்குறாரு. மின்ஜே நல்லா இருக்கா. அவ சிவில் சர்வன்ட் எக்ஸாம்க்காக ரெடி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஜேயோங் எப்படி இருக்கான்னு கேட்குறா. பியக்தோங் ஜேயோங்க நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு ரிங்கை கொடுத்து காயங்க ப்ரப்போஸ் பண்றாரு. அதை காயங்க அக்செப்ட் பண்ணிடுறா. 2 பேரும் சந்தோஷமா இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அதே நேரத்துல 6 மந்த் லேட்டர்னு காமிக்கிறாங்க. அப்போ ஜெயோங் அவனுடைய ஃப்ரெண்ட் யுன்பா கூட பேசிட்டு இருக்கான். யுன்பா ஜெயோங் கிட்ட, "நீ ஹெவன் சிட்டில வொர்க் பண்ணிட்டு வந்திருக்க. அதனால எந்த எம்ப்ளாயும் உன்கிட்ட வரமாட்டாங்கன்னு" சொல்றான். ஜெயோங், "இருந்தாலும் பரவால்ல. நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். அதனால எனக்கு எந்த கவலையும் இல்லன்னு" சொல்றான். அவன் சொல்லிட்டே இருக்கும்போது, ஒரு பொண்ணு ஒரு ஃபுட் பிளேட் எடுத்துட்டு அங்க வர மாதிரி காமிக்கிறாங்க. அத பார்த்து யுன்பா, நியூ எம்ப்ளாயீஸ் வந்திருக்காங்கன்னு சொல்றாரு. 2 கேர்ல்ஸும் வந்துட்டு இருக்காங்க. அப்போ கூட மின்ஜே இருக்கிறத காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு அவங்க கூட வந்து உட்காந்து மின்ஜேவையும் உட்கார சொல்றா. அந்த பொண்ணு மின்ஜேவை பார்த்து, "இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுன்னு" சொல்லி ஜெயோங் கிட்ட, "இவங்க கூட நீங்க டேட்க்கு போவீங்களான்னு?" கேட்குறா. அதை கேட்டதும் ஜெயோங், "இல்ல, நான் என்ன கொலீக் கூடயும் டேட் போற மாதிரி இல்ல. என் மைண்ட்ல வேற ஒரு பிளான் இருக்கு. நான் அதை தான் பண்ண போறேன்னு" சொல்றா. மின்ஜே கிட்ட சிங்கிளான்னு கேட்க நெக்ஸ்ட் சீன்ல மின்ஜே ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அவ அவளுடைய டேபிள்ல ஜெயம் கொடுத்த கேக்டஸை வச்சிருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அப்ப யுன்பா அங்க வந்து மின்ஜே கிட்ட, "என்ன என் கூட டேட்டிங்க்கு வரீங்களான்னு?" கேட்குறா. இது எல்லாமே வெளியே ஜெயம் கேட்டுட்டு இருக்கான். மின்ஜே, "இல்ல, என்னுடைய கொலீக் கூட நான் டேட்டிங் போக மாட்டேன். எனக்கு அது சுத்தமா பிடிக்காதுன்னு" சொல்றா. அதை கேட்டதோ ஜெயம்க்கு சந்தோஷமாகி சிரிச்சுட்டு யுன்பாவை வெளியே கூப்பிட்டு, "உன்னுடைய கொலீக் கூடலாம் நீ இந்த மாதிரி பேசக்கூடாது. இந்த மாதிரிலாம் நீ ஏன் பண்றேன்னு" சொல்லிட்டு அவன் போனதுக்கப்புறம் ஜெயம் உள்ள வந்து அவன் குடுத்த கேக்டஸ் அங்க இருக்கிறத பார்த்து சந்தோஷமாகி மின்ஜே கிட்ட, "எனக்கு இது தெரியணும். உன்னுடைய கொலீக் கூட டேட்டிங் போறது ஏன் உனக்கு பிடிக்கலன்னு?" கேட்குறா. அத கேட்டதும் மின்ஜே, "எனக்கு பிடிக்கல நான் சொல்லலையே. இது எனக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்றது விஷயம் கிடையாது. என்னை யார் கேட்குறாங்கன்றது தான் விஷயம்னு" சொல்றா. ஜெயம் அத கேட்டுட்டே சந்தோஷமாகி பக்கத்துல இருக்க கேக்டஸ்ல கை வச்சுடுறான். வச்சதும் அதுல இருக்க முள்ளு குத்தி அவன் கீழ விழுந்து கத்துற மாதிரி காமிக்கிறாங்க. அப்ப மின்ஜே கீழ வந்து, "என்னாச்சு உனக்கு? நீ அதுல கை வச்சிருக்க கூடாதுன்னு" சொல்றா. நெக்ஸ்ட் சீன்ல 2 பேரும் வெளிய இருக்காங்க. அப்போ மின்ஜே பொறுமையா அவன் கையில இருக்க ஒரு ஒரு முள்ளா எடுக்கிறா. அப்ப ஜெயோங் மின்ஜே கிட்ட, "ஆமா, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு நான் கேட்கும்போது நீ ஏன் பதிலே சொல்லன்னு?" கேட்குறான். அத கேட்டதும் மின்ஜே, "நீ தானே சொன்ன உனக்கு ஆல்ரெடி பிளான் இருக்குன்னு. உனக்கு புடிச்ச பொண்ணு கூட நீ வெளிய போறேன்னு சொன்னியேன்னு" சொல்றா. அத கேட்டதும் ஜெயோங், "எனக்கு புடிச்ச பொண்ணு என் முன்னாடி தான் இருக்கான்னு" சொல்றா. மின்ஜே அத கேட்டதும் சிரிக்கிறா. ஜெயோங் டக்குன்னு மின்ஜேவ கிஸ் பண்றான். மின்ஜே, "யாராச்சும் நம்மள பாத்துற போறாங்கன்னு" சொல்றா. ஜெயோங், "நான் உனக்காக எவ்ளோ வெயிட் பண்ணேன் தெரியுமா? நீ என்ன ரொம்ப நாள் வெயிட் பண்ண வச்சுட்டேன்னு" சொல்லிட்டு மின்ஜேவ கிஸ் பண்றான். நெக்ஸ்ட் சீன்ல 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஜெயோங் மின்ஜே கிட்ட, "என்ன என் கூட நீ டேட்க்கு வரியா? என்ன நம்ம நைட் தான் போணுமான்னு?" கேட்குறான். அத கேட்டதும் மின்ஜே, "இல்ல இல்ல, நான் இப்போ சரியாயிட்டேன். நம்ம காலையில கூட போலாம். நீ பாரு, நான் மின்ஜே மாரி தான் இருக்கேன்னு" சொல்றா. அப்போ இன்சோல் அங்க வந்து பின்னாடி ஜெயோங்க கூப்பிடுற மாதிரி காமிக்கிறாங்க. ஜெயோங் திரும்பி பார்க்கும்போது அவங்க அங்கேருந்து மறைஞ்சிடுறாங்க. ஜெயோங் மின்ஜே கிட்ட, "யாரோ நம்மள கூப்பிட்டாங்க தானே, உனக்கு ஏதாச்சும் கேட்டுதான்னு?" கேட்குறான். மின்ஜே இல்லைன்னு சொல்றா. 2 பேரும் அதே மாதிரி நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ 2 பேரும் ரொம்ப ஹாப்பியா இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இந்த ஹாப்பி எண்டிங்கோட இந்த சீரிஸும் முடிஞ்சிருது. இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் சீரிஸ்க்காக வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நான் உங்க சிண்டு. பாய் பாய்.